ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். இந்த நாட்டு முருங்கை நம்ம பார்த்தது செம்முருங்கை இனம். முருங்கை மரத்தில் 3 வகையான இனங்கள் மட்டும்தான் இருக்குது. நாட்டு முருங்கை, காட்டு முருங்கை, செம்முருங்கை. இந்த 3 வகையான இனங்கள் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு மேலே வர ஒரு முருங்கைக்காய்களும் ஹைப்ரிட் நிலையை சேர்ந்தது. இந்த ஹைப்ரிட்னா என்னன்றதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இதில் ரசாயன மாற்றங்களை செலுத்தி மனிதன் கண்டுபிடிச்சதாக நினச்சி கொண்டு இன்னொரு பொருளோடு சேர்த்து ஒரு காயை உருவாக்குறான். இப்போ இந்த ஜாகுவார் அப்படின்னு ஒரு விலங்கினம், புலிக்கும் சிங்கத்துக்கும் பிறந்து, அது புலியாகவும் இருக்காது சிங்கமாகவும் இருக்காது, ஆனால் படு பயங்கரமாக இருக்கும். பார்க்க நல்லா பெருசாக ஜெய்ஜாண்டிக்காக, பார்க்கவே ஒரு விகாரமாக, பல்லெல்லாம் பெருசாக அப்படி ஒரு இனத்தை உருவாக்குனானுங்க. புலியுடைய ஜீனையும் சிங்கத்துடைய ஏதோ ஜெனட்டிக்கோ ஏதோ சம்திங் சேர்த்து ஒரு இனத்தை உருவாக்கணும். அது எதுக்குமே உபயோகம் இல்லாதது. அது மாதிரி ஹைப்ரிடு காய்களும் பார்க்க படுபயங்கரமாக பெருசாக கனமாக நீளமாக இருக்கும். அதை பயன்படுத்தினாக்கா ஏதாவது பயன் கிடைக்குமான்னா மண்ணுக்கும் பயன் தராது. ஆனால் பெருசாக எங்கள் வீட்லேயும் ஒரு முருங்கை 6 அடி முருங்காப்பா, 5 அடி முருங்காப்பா, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, இதுக்காக அவார்டு வாங்கிட்டேன்ப்பா, வச்சு நீ என்ன பண்ண போகிற? அவார்டை இருக்கிறத அழித்து இன்னொன்று உருவாக்குறது ஒரு பெரிய திறமையாம். என்ன பண்ண முடியும் உங்களெல்லாம்? ஒரு ஏரின்னு ஒன்று எடுத்து அதில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்து ஒரு பகுதியை மேடாக்குறது ஒரு பெரிய திறமையா? அதையும் திறமைன்னு நினச்சோம்னா நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த முருங்கை இனத்தில் நாட்டு முருங்கை, காட்டு முருங்கை, செம்முருங்கன்ற 3 மட்டும்தான் நமக்கு சொந்தன்றதை சொன்னேன். அந்த செம்முருங்கை என்ன பண்ணும், எப்படி இருக்கும்னு பார்த்தா நல்ல வெள்ளை வெளியேன்னு பூக்கக்கூடியது. ஓரளவுக்கு தான் பூக்கும், கொத்தா பூக்காது, கண்டிப்பாக பூக்காது, அங்கங்கே பூக்கும். அந்த மரம் ஒரு சராசரியாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தரம் குறைஞ்ச ஒரு 20 காய்களை மேலே காய்க்காது. காயுடைய நீளம் 1 அடிக்கு மேலே போகாது. 1 அடின்றது இவ்வளோ தான். அதுவே கனமாக வளரும். அடிப்படையிலேருந்தே திக்காக வளரக்கூடியது. மெல்லிசாக வந்து கனமாகாது. அது அடிப்படையிலே திக்காகவே வளரும். 1 அடிக்கு மேலே வளராது. அது அந்த முருங்கை இனத்தில் செம்முருங்கையுடைய தனித்தன்மை. அது அந்த தன்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடுகள் வந்து 4 பட்டையாக வரும். ஓரங்களில் சிகப்பாக இருக்கும் அந்த காய்கள்லேயே 4 பக்கமும். காய் வந்து ஒரு கரும் பச்சை நிறத்தோடு இருக்கும். வீரிய சக்தி மிகுந்தது. இந்த செம்முருங்கை இனத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய விதைகள் தான் ஆண்மை விருத்திக்கு அற்புதமான மருந்து. அதே போல் அந்த இலைங்க இருக்கு பாருங்க, ரத்தத்துக்கு தேவையான அனைத்து சக்தியும் அளிக்க வல்லது. இன்னைக்கு ஹீமோக்ளோபின் அப்படின்னு ஒரு இரத்த சோகை நோய் உருவாகிறத நம்ம பார்க்குறோம். அந்த இரத்த சோகை நோய்க்கு இந்த முருங்கைக்கீரை ஒரு அதி அற்புதமான மருந்து. அதை நீங்கள் எப்படி போனாலும் வதக்கி சாப்பிட்லாம். 4 கொஞ்சம் கடுகு போட்டு எண்ணெய் தாளித்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டு ஒரே ஒரு தக்காளி, ரொம்ப போடக்கூடாது, ஒரு 3-4 வெங்காயத்தை போட்டுட்டு அந்த தக்காளி போட்டு 4 கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை தாளித்து நல்லா கடுகை வெடிக்க விட்டு இலையை காம்பு ஈர்க்கு எடுத்துடணும். அந்த ஈர்க்குன்றது என்னன்னா, அந்த இலையை சுற்றி வரக்கூடிய நீட்டு மெல்லிசு குச்சிங்க, அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது பேதியாகக்கூடிய பொருள். அதனால் அந்த ஈர்க்கை எடுத்துகிட்டு இலைங்களை மட்டும் நல்லா சுத்தப்படுத்திட்டு சிறுக கட் பண்ணி அந்த கடாயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள் தேவையாக இருந்தால் லைட்டாக போடணும். போட்டுட்டு நல்லா சுண்ட அந்த வெங்காயத்தையும் அந்த தக்காளியும் வதக்கிட்டு அதில் போட்டு நல்லா பிரட்டி மூடி போட்டு அவிச்சு எடுத்து சாப்பிடும் பொழுது இரத்த சோகைகளை அறவே நீக்குவது. இதில் இரத்த சோகை நீக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் சேரும், அந்த மாடு குடுப்பு அது அகத்திக்கீரை சேரும். இதெல்லாம் பற்றி பின்னாடி பேசுவோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்த குரூப்பு, நமக்கு பிளட் குரூப்னு ஒரு 6-7 நிலைகளில் பிரியுது. ஏ பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓபி பாசிட்டிவ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி அமைப்புகளில் யாருக்கு ஒரு இரத்த பிரிவுக்கும் ஒரு வகையான மூலிகைகள் சேரும் அப்படின்றதான் இங்கே இருக்கிற ஒரு டெப்தான சப்ஜெக்ட் அல்லது சூக்ஷமம். பி பாசிட்டிவ் இது வேலை செய்யலாம், ஏ பாசிட்டிவ்க்கு வேலை செய்யும், ஓ பாசிட்டிவ் வேலை செய்யும். அப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்த சோகை நோய்களை நீக்குவதில்
இரத்தத்தை தெளிய வைப்பதில், இரத்தத்தில் உள்ள மாசு மருக்களை நீக்குவதில் மிக அற்புதமான ஒரு வகை எதுன்னா அந்த கீரை தான். அந்த வெங்காயத்தை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த இலைகளில் கூட தேவையற்ற கொழுப்புகள் சேருமானால், பொதுவாக கீரைகளில் கொழுப்பு சேராது, அந்த கொழுப்புகள் சேருமானால் அந்த கொழுப்புகள் நேராக இருதய பகுதியை தான் தாக்குதலுக்கு உண்டாக்கும். அதே மாதிரி இந்த சிகரெட்டு தொடர்ந்து பிடிக்கிறவங்க இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வந்து அதாவது அவங்களுக்கு இந்த நிக்கோடின் அப்படின்ற ஒரு பொருள், போதைப் பொருள் குடல் பகுதிகளெலாம் படிமானம் காணும். அந்த படிமானத்தை நீக்கிறதுல வெங்காயம் கில்லடி. அதனால் இந்த வெங்காயத்தை இந்த கீரையோடு சேர்க்கும்போது சப்போர்ட்டிவ். ஒருத்தர் தனியாக நடந்து போகிறவர், பயந்தில் போகிறவருக்கு கூட ஒரு துணை சேர்ந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த புளி அப்படின்னு சொல்லக்கூடியது ரத்தத்தில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய சமயத்தில், எல்லாருக்கும் நேரத்துலையும் இல்லை, அதுலேயும் நம்ம அதை புளி மரத்தை பற்றியும் பேச போகிறோம். அந்த புளியை தக்காளி புளிப்பாக ஒரே ஒரு தக்காளி சேர்க்கும் போது சுவை அதிகமாகும் அப்படின்றதுக்காக சொல்லு. கடுகை வெடிக்க விடுறது எதுக்குன்னா எண்ணெய் காஞ்சதை தெரிஞ்சுக்கிறதுக்கும், கடுகில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் உள்ளே சேரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைத்து சர்க்கரை நோயை உருவாக்காமல் தடுப்பதற்கும் தான் கடுகு சேர்க்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புன்றது என்னென்னா கடித்து சாப்பிட்டு பழக்கப்படுறவங்களுக்கு ஒரு இதமான ஒரு சூழலை கொடுக்கும், சுவையை கூட்டி கொடுக்கும். அதனால் இந்த செம்முருங்கை கீரையை வதக்கி தாராளமாக எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். பச்சைப்பருப்பு கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, சிறு பயிர் பருப்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். தோரம்பருப்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் வயிற்றை சுத்தப்படுத்தும். இப்படி இதுக்கு மேலே பருப்புகளை பயன்படுத்துறது இல்லை. அதில் மைசூர் பருப்புன்னு சொல்கிறது வேண்டாம், அது கொஞ்சம் விஷத்தன்மை உடையதுன்றதுனால அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். தோரம்பருப்பு, சிறுபருப்பு இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த கீரையை தாராளமாக பொரியலாக வச்சு சாப்பிடலாம், கூட்டாக கடைஞ்சி சாப்பிட்லாம். இந்த கீரை கடையிறதுன்னு வாங்க, அதை கடைஞ்சி சாப்பிட்லாம். எந்த வகையில் போனாலும் இந்த உணவை அதாவது எடுத்துக்கொள்ளலாம். அந்த செம்முருங்கையில் பார்த்தீங்கன்னா அந்த காய் ஒரு அடி அதுக்கு மேலே வளராதுன்னு சொன்னால் வளரவே வளராது. சுத்தமான உயிர் ஆற்றல் பெருக்கிற திறன் அதுக்கு மட்டும்தான் உண்டு. நல்லா அதை யாரும் மதிக்கிறது இல்லை. அந்த காய் குட்டையாக இருக்கிறதுனால காஞ்சி போய் விதைகள் பெருசாக வெளியே வரும்போது அதை மருத்துவத்தில் சேர்த்து பாலோடு சேர்த்து சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவுண்டிங்லெஸ் அப்படின்ற ஆண்களுக்கு இது ஒரு அற்புதமான வரம். ஆம்பளைகளை பற்றி தான் பேசுகிறேன் இப்போ நான். இந்த பூ அல்லது அதனுடைய குட்டி குட்டி பிஞ்சு இருக்கும் பாருங்கள், இவ்வளோக்கு தான் வரும், கனமாக தான் வளரும். ஆனால் அந்த இளம் பருவத்தில் ஒரு 3 நாள் பிஞ்சு 3 நாள் காய்ச்சி போது ஒரு நல்லாயிருக்கும். அந்த பிஞ்சை கட் பண்ணி சிறுக வெட்டிட்டு அதை பாலில் போட்டு, நல்லா பசும்பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த பூக்களையும் சேர்த்து கூட இனிப்பை சேர்த்துக்குங்க, இல்லை தொண்டையை பிடிக்கும், தோற்பு சுவையோடு இருக்கும். அந்த பனங்கற்கண்டு மிக சிறந்த உணவுன்றதில் நான் சொல்கிறேன். இனிப்புன்னா பனங்கற்கண்டை மட்டும்தான் சொல்லுவேன், வேறு எதையும் சர்க்கரையெல்லாம் நான் சட்டப்படுறது கூட கிடையாது. பனை வெல்லம் ஏதோ உள்ள காய்ச்சி அதை உள்ளுக்கு எடுக்கும் பொழுது தொடர்ந்து ஒரு 48 நாட்களில் உங்களுடைய கவுண்டிங் கம்மியாக இருக்கிறது தீரும். கவுண்டிங்கே இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உருவாக்கவே முடியாது அந்த விந்து சக்தின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் இது அற்புதமான மருந்து. 1 மில்லியன் ஒரு ட்ராப் வெளியே வந்துடுச்சின்னு சொன்னாலே அந்த மில்லியனை வச்சு பல மில்லியன்களை நம்ம பெருக்கலாம், விந்து சக்தியுடைய கவுண்டிங்கு. அப்படி ஒரு அற்புதமான வரம் தான் செம்முருங்கை இனம். இதுக்கு அடுத்த இடத்துல நாட்டு முருங்கையே வருது. நாட்டு முருங்கை மொட்டை திக்காக வளராது, ஓரளவுக்கு மெல்லிய பக்குவத்தில் 1 அடி 1.25 அடி, அதிகபட்சம் 1.5 அடிக்கு மேலே வளராது, அதுக்கு மேலே அது வளராது. அந்த நாட்டு முருங்கை இனம் அப்படின்னு சொல்லக்கூடியது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் வளரக்கூடியது தான். இந்த செம்முருங்கை இனமும் அப்படிப்பட்டது தான். இந்த செம்முருங்கை இனத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். இந்த காட்டு முருங்கை என்ன பண்ணால் மரம் கனகனமாக வளரக்கூடியது. அந்த களைகள் எப்போவுமே எல்லாத்தையுமே பலவீனமானவைகள் தான். ஆனால் காட்டு முருங்கை இனம் கொஞ்சம் பலமானது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வர பசைகள் அல்லது அதில் இருக்கக்கூடிய பட்டைகள் மூட்டு வலிக்கு அற்புதமான மருந்து. காட்டு முருங்கை இனத்தில் மூட்டு வலியில் அரசம்பட்டை, ஆலம்பட்டை, புரசம்பட்டை, புங்கம்பட்டை, காட்டு முருங்கை பட்டை இதெல்லாம் போட்டு வசம்பு ஒரு துண்டு போட்டு எண்ணெயை காய்ச்சி இந்த செடி இருக்கும் பார்த்தீங்கன்னா வெட்டுக்காய செடி, இது ஒரு சின்ன துண்டு மஞ்சள் போட்டே ஆகணும்.
போட்டு நல்லா எண்ணெயை கொதிக்க வச்சு முறிவு பதத்தில் எடுத்து கால்களில் தடவிட்டு வந்தோம்னா மூட்டு வலிகள் சரியாகும். சில வீக்கங்கள் விஷவாதங்களுக்கு இந்த காட்டு முருங்கை பட்டையை எடுத்து சின்னதாக வெட்டி மஞ்சளை கூட கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். ஏன்னா காட்டு முருங்கை பட்டையில் பசைத்தன்மை அதிகம், கால்களில் பட்டால் புண்ணாகும். அதனால் அந்த புண்ணை தவிர்க்கிறதுக்கு மஞ்சள், ஒரு பெரிய துண்டு மஞ்சள் அதுக்கு சமநெடை கூட்டி, இல்லை அந்த ஒரு 50 கிராம் முருங்கைப்பட்டை வச்சா ஒரு 30 கிராம் மஞ்சளை வச்சு ஒட்டை நல்லா மைய அரைச்சி முட்டையுடைய வெண்கரு, நாட்டு முட்டை தான் இன்றைக்கி இருக்கிற முட்டையெல்லாம் முட்டையே கிடையாது, நாட்டு முட்டையுடைய வெண்கரு வச்சு அந்த பசையை காலில் தடவிட்டு ஒரு துண்டு போட்டு விட்டோம்னா எப்படிப்பட்ட விஷவாத நீரையும் வெளியேற்றும் வல்லமை வாய்ந்ததான் முருங்கைன்றது 6 மெடிசன் மட்டும் இல்லை, பல விஷயங்களுக்கு உதவக்கூடியது. இதில் நாட்டு முருங்கையும் செம்முருங்கையும் மட்டுமே உண்ணுவதற்கு உகந்தது. காட்டு முருங்கையுடைய காய் எவ்வளோ இருக்குன்னா 3/4 அடிக்கு மேலே வளராது, அதுக்கு மேலே அது வளரவே வளராது. அதுக்கு மேலே வளர்ந்தால் அது காட்டு முருங்கை இனம் அல்ல. பொதுவாக மலைக்காடுகளில் தான் தோன்றியாக வளரக்கூடியது காட்டு முருங்கை இனம். அது அவ்வளோதான் வளரும், ஒரு 3/4 அடிக்கு மேலே வளரும், நல்லா முட்டை திக்காக வளரும், வெகு சீக்கிரத்தில் பருத்து அது வெடிச்சிடும். இதுங்களை மாதிரி டிலே பண்ணிலாம் வளராது, பொறுமையாக வளரும். காட்டு முருங்கை பூ பெருசு பெருசாக அந்த அகத்திப்பூ மாதிரி பூக்கும். அகத்திக்கீரை இருக்குது, அதில் பூ இருக்கு, அந்த மாதிரி பூக்கும், இளம் மஞ்சள் நிறத்தோடு இருக்கும். அது பார்த்தாலே தெரியும், பெருசாக இருக்கு. நீங்கள் காட்டு அகத்தி பூவை கொண்டாந்து முருங்கைப்பூன்னு சொல்லி விற்கிறாங்க. அதாவது காட்டு முருங்கை பூவை கொண்டு வந்து முருங்கைப்பூன்னு விற்கிறாங்க. அதை அவாய்ட் பண்ணுங்க, அது தொண்டை நோய்களை உண்டாக்கும். உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு உகந்தது அல்ல காட்டு முருங்கை. அதனுடைய இலைகள் தழைகள் எல்லாமே புறப்பிரயோகத்துக்கு பயன்படக்கூடியது, உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு உகந்தது அல்ல. இந்த நாட்டு முருங்கையும் செம்முருங்கையும் மட்டும்தான் நம்ம சாப்பிட வேணும். மற்றபடி 6 அடி இருக்குது 8 அடி இருக்குன்றது சரியான ஒரு இது இல்லை. வியாபாரத்துக்காக ஹோட்டல் போன்ற பகுதிகளில் வெட்டி போட்டு அது முருங்கைக்காய் மாதிரி சாப்பிட்றோமே தவிர முருங்கைக்காயை நம்ம சாப்பிடலை அப்படின்றத மைண்டில் முதல்ல ஏற்றிக்கணும். ஒரு வீட்டு வாசல்லையும் ரொம்ப சாதாரணமாக தெருக்களில் ஒரு சின்ன துண்டு களையை கொண்டு போய் வச்சு கொஞ்சம் சாணத்தை போட்டு வச்சோம்னா கபன்னு வளர்ந்து நமக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் கொடுக்கும். இன்றைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு டெஸ்ட் பேபிக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கிளைகளை பெருசாக விட்டு மானாவாரியாக வளரப்போகிற செடியும் இல்லை. உங்களுக்கு தேவையான, நமக்கு தேவையான அனைத்து இலைகளையும் வாரத்துக்கு ஒரு தரம் கொடுக்கும். வேணும்னா 10 வீட்டுக்கு அறுத்துன்னு போகலாம். அந்த இலைங்களை 10 வீடு, ஒரு மரம் வைத்தா 10 குடும்பங்களுக்கு தேவையான கீரையை கொடுக்கும். ஒரு மரம் வைத்தால் 4 வீட்டுக்கு தேவையான காய்களை கொடுக்கும். வாரத்துக்கு ஒரு தரம் 3 மாதத்துக்கு வரும், அருமையாக காய்க்கும். இப்படி ஒரு அற்புதமான விஷயம். இதோட இது நிற்கிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த களைகளில் பால் வடியும். அதுக்கு பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க, முருங்கை பிசின் அப்படின்னே பேர் அதுக்கு. அந்த பிசின் வரும்போதே ரத்தம் மாதிரி சிகப்பாக வரும். அந்த பிசின் கொஞ்சம் நாளாச்சுன்னா கருப்பாக காஞ்சி கருப்பாக இருக்கும். சாதாரண முருங்கை பிசினுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம். இது முட்டாக பூக்கும் இந்த செம்முருங்கை பிசின். நாட்டு முருங்கை பிசின் கொஞ்சம் மஞ்சள் நிறத்தோடு இருக்கும். சிகப்பு கலந்த மஞ்சளோடு இருந்தால் அது நாட்டு முருங்கை பிசின். சுத்த சிகப்பாகவே வந்தால் அது செம்முருங்கை பிசின். இதை நம்ம கடையில் போய் கேட்டு நம்ம செம்முருங்கை பிசின் கொடுன்னு கேட்க முடியாது. வியாபாரத்துக்காக போய் சொல்லலாம், இதுதாம்மா அதுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்களே, என்னென்னா அதான் இதுன்னுவான், ஏன்பா இதுதான் அதுன்னுவான். அப்படி இப்போ வியாபாரம் பண்ணுறதுக்கு அது உகந்ததுனால இந்த முருங்கை இனங்கள் அழிந்து வரக்கூடிய நிலையில் இருக்குது. எங்கேயோ சில இடத்துங்களில் தான் பார்க்க முடியுது. இது நம்ம சாமி அந்த மரத்தை எங்கேயோ தேடி பிடிச்சி வச்சிருக்காருனால உங்களுக்கு இந்த செம்முருங்கையை காட்ட முடிஞ்சுது. காட்டு முருங்கையை கூட மலைப்பகுதியில் பார்த்துடலாம். நாட்டு முருங்கையும் எங்கேயோ சில இடத்துங்களில் இருக்குது. நல்லா ஹைப்ரிட்ன்ற ரேஞ்சில் போய் 3 வருஷத்துக்கு காய்க்கும், கொத்து கொத்தா காய்க்கும். வியாபார பொருள் வியாபாரத்துக்குன்னு வந்ததுன்னு சொன்னால் அது சரியான முறையாக இருக்கும்னு நம்ம நம்ப முடியாது. அதுதான் இருக்கிற விஷயம். அதனால் இந்த செம்முருங்கை, நாட்டு முருங்கை, காட்டு முருங்கை இது மட்டும்தான் நம் மண்ணுக்கு சொந்தமானது, வீரியம் கொண்டது. இந்த செம்முருங்கையுடைய பிசின் சொன்னோம், செக்கச்செவேன்னு ரத்த பந்து மாதிரி இருக்கும். ரத்தம் கட்டி போனால் பந்து மாதிரி ஆகிடும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். அதை கொண்டு பொடிச்சு நம்ம அதை பயன்படுத்தலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த அரச மரத்துடைய பிசின் இருக்குது, அரசம் பிசின், இது ரெண்டையும் சேர்த்து கருங்காலி பிசின், அதாவது கருவேலன் பிசின்.
இந்த பிசின், இந்த கருங்காலியும் நல்லா வேலை செய்யும், கருவேலனும் நல்லா வேலை செய்யும். கருங்காலியை விட கருவேலன் நல்லது. இந்த 3 பசைகளையும் ஒன்று சேர்த்து உங்களால் முடிஞ்சால் பாதம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சாரப்பருப்போடு சேர்த்து பொடிங்க. வெறும் இதில் போனால் ஒட்டிக்கும் பசை. அதனால் இந்த கூட்டு மருந்துகளை சொல்கிறோம். இல்லை இந்த பாதம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சாரப்பருப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வரகு, அந்த வரகு அரிசியை ஒரு 1/4 கிலோ போட்டிங்கன்னா இது ஒரு 1/4 கிலோ போட்டு அரைச்சிங்கன்னா மாவாயிடும். அது கூட துணை சேரும் பொழுது நல்லா வேலை செய்யும். அந்த பிசின் மட்டும்தான் நமக்கு எடுக்க போகிறோம், மற்றதெல்லாம் கஞ்சி வகையில் போயிடும். டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு வாயில் போட்டு முழுங்கிட்டு வந்தோம்னு சொன்னால் நீர்த்த விந்து கெட்டிப்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் துரிதஸ் கலிதம்னு ஒன்று உண்டாயிடும். ஒரு மனைவியோட சேர்றதுக்கு போகும்பொழுதே அவசரமாக தன்னால் வெளியே கொட்டிடும். அதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சமயத்தில். இது மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கும் வெக்கமாக இருக்கும். ஏண்டா அப்படி இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு. நம்முடைய கண்ட்ரோலில் நம்ம உடம்பு இல்லைன்றது அதுக்கு அர்த்தம். அந்த நம்முடைய கண்ட்ரோலுக்கு நம்மளை கொண்டு வர்றதில் இந்த முருங்கை பிசினும், கருவேலம் பிசினும், அரச மர பசையும் அருமையான மருந்து. இந்த பாதம் பருப்பு, பிஸ்தா பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இது 3மே கிடைக்கல. பாதம் கிடைக்கல, பிஸ்தா பருப்பு கிடைக்கல, வரகரிசி கிடைக்கலன்றீங்களா? ரொம்ப சாதாரணமாக நீர்முள்ளி கிடைக்குது எல்லா இடத்துலையும். எல்லா நாட்டு மருந்து கடைகளும் நீர்முள்ளி கிடைக்கும். அதை ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு சமன் கூட்டி அரைச்சிங்கன்னா பசை ஒட்டாது. நீர்முள்ளி வித்தை கெட்டிப்பட வைக்கிறதுல கில்லேடி. இந்த பசை வித்து சக்தியை நீர்த்து போகாத காப்பாற்றுறதுல கில்லேடி. 2 சேரும்போது ஏற்கனவே நமக்கு நல்ல கவுண்டிங் இருக்குது, பட்டு துரிதஸ் கலிதம் வெகு வேகமாக வித்து சக்தி வெளியேறி போகுது. அந்த இடத்துல ஒரு பெண் இன்பம் என்பது ஆணுக்கும் சொந்தமாகிறது. அந்த ஆண் அல்ல அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்தும் போது தான் அந்த ஆணுடைய இயக்கமும் பூர்ணமடையும். அந்த பெண்ணும் சந்தோஷப்படுவா. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவா, பேய் பிடிச்ச மாதிரி அலைவா, ராத்திரியில் தூங்க முடியாது, கண்டமனைக்கு பிரச்சனைகள் வரும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பையில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், வெள்ளைப்பட ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் ஆண் தான் காரணமாக இருக்கான்றதை புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த நாட்டு முருங்கை, செம்முருங்கை 2 முருங்கையும் தாராளமாக பயன்படுத்தலாம். காட்டு முருங்கை வெளிப்புற பிரயோகத்துக்கு நல்ல வேலை செய்யும். மற்றபடி வேறு நம்ம சொல்கிற மாதிரி பெரிய பெரிய முருங்காயை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடுன்றதெல்லாம் போலித்தனமான ஒரு நாடகமே. சாப்பிட்றத தெரிஞ்சு சாப்பிட்ணும். ஒரு நோய்களுக்கு தீர்க்கும் பொழுது ஒரு மரத்துலேயும் பல வகையான தன்மைகள் உண்டு. ஒரு மனிதனுக்கும் பல வகையான தன்மைகள் உண்டு. மனுஷனில் ஒருத்தனுக்கு O பாசிட்டிவ் இருக்குது, ஒருத்தனுக்கு A பாசிட்டிவ் இருக்குது, ஒருத்தனுக்கு AB பாசிட்டிவ் இருக்குது, ஒருத்தனுக்கு B பாசிட்டிவ் இருக்குது, B நெகட்டிவ் இருக்குது, A நெகட்டிவ்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மரத்துக்கும் தனித்தனி தன்மைகள் உண்டு. ஆனால் எல்லாத்தையும் சமையல் போட்டால் சாப்பிட்ற பொருள் தான். அந்த தனித்தன்மைகளை உணர்த்துவதற்காக தான் இந்த தொகுப்பையே நான் கையில் எடுக்கிறேன். இந்த தெருவோர மரம், அதாவது தெருவில் வளர்க்க வேண்டிய மரங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பை கையில் எடுத்ததே அதுக்கு தான். ஏன்னா இன்றைக்கி அரச விதை எல்லாம் சாப்பிட்டா சரியாயிடும்ன்றோம். ஆனால் எந்த மரம் அரசத்தில் சுருள் அரசு, நீல அரசு, விழுதரசு, கொடியரசு இப்படிலாம் இருக்குது. எந்த மரத்துடைய விதையை சாப்பிட்டா இந்த நோய் தீருன்ற ஒரு கணக்கும் வருது இல்லையா? சுருள் அரசன் விதை பெண்களுடைய கர்ப்ப நோயை தீர்க்கும். விழுதரசனுடைய விதை ஆண்களுடைய மலட்டுத்தன்மையை நீக்கும். ஆனால் மற்ற இனங்கள் விழுதரசு இதெல்லாம் என்ன பண்ணால் ஆத்தங்கரையில் உட்கார வச்சு சுற்றி வரத்துக்கு உதவும். நமக்கு அந்த இது புரியல. இந்த விழுதரசன், சுருளரசன், நீலரசு, கொடியரசு இதெல்லாம் எப்படி இருக்கும்ன்ற கண்டிப்பாக நான் காட்டுவேன். அதுக்காக மரங்களெல்லாம் பார்த்து வச்சுட்டேன். வர வழியில் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் ஒரு நாளைக்கு சேனல்காரங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இதுதான் நான் காமிச்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அப்போது ஆண்களின் மலட்டுத்தன்மையை கொடியரசும், விழுதரசில் கொடியரசும், பெண்களுடைய கர்ப்ப நோயை சுருள் அரசும் நீக்கும் அப்படின்ற மாதிரி வர்றதுல ஒன்றுக்கான மருத்துவன்ற எல்லா மரம்தான், எல்லா மனுஷன்தான். அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் வேறுபடுகிறான். இப்போ உட்காந்து பேசிகிட்டே இருக்கேன். நான் உட்காந்து இந்த சேனல் சம்பந்தமான விஷயங்களை மண்டையில் ஏறிட்டே இருக்குது. எதுன்னு நான் கொடுத்துட்டே இருக்க முடியும். யாரோ ஒரு நண்பர் ஒருத்தர் வருவார், என்னப்பா உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்பார். அவர் கேட்குற நேரம் எனக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகுதுன்றது அவருக்கு புரியாது. நீ தூரமாயிரு, அப்புறம் வரேன்னா எனக்கு இப்படி தெரியா, நான் வளர்ந்துட்டேன்னு பார்க்குறியா? நான் வளரவே இல்லைடா, இன்னும் இருக்கிறத சொல்கிறதுக்கு வளர்ச்சி எதுக்கு அவனுக்கு புரியாது. அப்படி மீறி வாப்பா உட்கார்
எப்படி இருக்க அண்ணா, டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றியான்னு கேட்டால் போதும். நான் அப்படியே போனேன், என் பொண்டாட்டி இந்த மாதிரி என்ன திட்டினா, என் பொண்ணு இந்த மாதிரி திட்டினா, என் புள்ள இந்த மாதிரி திட்டினா, எங்கள் அம்மா இந்த மாதிரி திட்டாங்க, எங்கள் அப்பா இந்த மாதிரி திட்டாங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட போனால் அவன் இதை செய்தான் இதை செய். இப்போ என் மைண்ட் எவ்வளோ பொல்யூட் ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா? நான் சொல்ல வர்றது, எந்த நண்பர் என்கிட்ட பேசுகிறாரோ அவருடைய பொண்டாட்டிக்கும் அவருடைய பிள்ளைக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அண்ணன் தம்பிக்கும் அவருடைய நண்பருக்கும் அவருடைய வாரிசுக்குமான விஷயம். எப்படி நீ வாழ்ந்தா என்னென்ன நோய்கள் வரும், இப்படி தப்பிச்சிக்கலான்றதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவர் எந்தெந்த குப்பையெல்லாம் கொண்டு என் மேலே தள்ளினார்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னால் சிந்தனையை தவிர வேற எதுவும் சிந்திக்க முடியாதனால, உன்னால் குறைய தவிர எதுவும் சொல்ல முடியாதனால டேலி ஆகுமா? நகர்ந்து இல்லைன்னா ஏந்திங்க அங்கங்கே போய் உட்காரணும். எங்கேயாவது ஒரு காட்டில் போய் அம்மான்னு பார்த்துட்டு திரும்பி யோசிக்கணும். அங்கேயே வந்து நிற்பானுங்க. தொந்தரவு கொடுக்காதீங்க. ஒரு நல்ல சிந்தனையாளர்களையோ தெளிந்த ஞானிகளையோ தேவைக்கு பயன்படுத்த தைரியமாக அவங்கக்கிட்ட போங்க. ஐயா, என்னுடைய பிரச்சனை என்ன பண்ணலான்னு தைரியம் நேரடியாக கேளுங்க. ஏதோ பேசணுன்றது எதையோ பேசாதீங்க. உங்களுக்கு என்ன காசு இருக்குதா, அப்படி இருந்தால் கொடுத்துட்டு போ, மானான்னு சொல்ல போகிறதில்ல. அது யாருக்காவது போட்டு போயிட்டே இருப்போம். பசின்னு ஒருத்தன் வந்து நீங்கள் வந்து அவர் 2 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்றான்னு, இது ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். அது எனக்கு தேவை தான், இல்லைன்னா நான் சொல்ல வரல. காசை வச்சுட்டு பேங்க்கில் போட்டு எடுத்துக்காட்டா தெரியும் என் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இருக்கிறத பயன்படுத்துகிற ஏதோ தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இது வேற டிபார்ட்மெண்ட்டு வந்து தன்னுடைய குறைகளெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது மைண்டு பொல்யூட் ஆகுது. அந்த மைண்டு பொல்யூட் ஆகும்போது நான் உன்னுடைய வம்சாவழி வாரிசுக்கும் சேர்த்து தான் சிந்திச்சு பேசிகிட்டு இருக்கேன், தேடி தேடி அலையிறேன்றது உனக்கு புரியாதையே போகுது. அப்போ ஒரு விஷயத்துலையும் நிதானிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் பயன்படுத்த வேண்டியவைகளை மறந்த காரணத்தால் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய உஷ்ண தாக்குதல் வித்து சக்தியை நீர்க்க வைக்குது, துரிதஸ்கலி தான் உண்டாகுது. நம்ம எதை தின்னா பித்தம் தனியன்னும் போது முருங்கான எல்லாத்தையும் ஒன்றுன்னு நினைக்கிறோம். இல்லை, வீரியமுடைய காய்களில் செம்முருங்கை முதலிடத்திலையும் நாட்டு முருங்கை 2ஆம் இடத்திலையும் முக்கிய பங்கு வகிக்குது. நம்முடைய வித்து சக்தியை கெட்டிப்பட வைக்கும், இரத்தத்தை தூய்மைப்படுத்தும், இருதய நோய்களை தடுக்கும், சுவாசத்துக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துகள் உடலுக்கு நன்மை பயக்கும், கண்களை ஒளியை அதிகமாக்கும், கண்களை வந்து மங்க வைக்காது. சிலருக்கு பார்த்தா மங்கலாக இருக்கும் கண்ணாக. முருங்கீரையை சாப்பிடுங்க, நான் செம்முருங்கைக்கீரையை சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். கண்ணு கொஞ்சம் மங்கலாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னாலே நெல்லிக்காய், முருங்கைக்காய், அகத்திக்கீரை, இது 3மே போதுமானது. ஆனால் ரத்த வகுப்புகள் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விழிப்புணர்வு தான் நம்ம கொடுக்கறது, சரிங்களா? அதனால் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நல்லது இருக்குது. தெரு ஓரங்களில் நட்டு வைக்க வேண்டிய மரங்களில் முதலிடம் வகிப்பது செம்முருங்கையும் நாட்டு முருங்கையும் மட்டுமே. இடம் அடைக்காது, வேர்பாயாது, மண்ணில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தை நல்லா மாற்றி கொடுக்கும், நன்னீர் தேக்கத்துக்கு துணை போகும். நோய்கள் எப்படிப்பட்ட தொண்டை வீக்கம் வரும் சிலருக்கு, அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த கீரையை அரைச்சி கொஞ்சம் லைட்டாக சுண்ணாம்பு சேர்த்து மஞ்சள் அதிகமாக்கி தொண்டை மேலே போடலாம். இல்லை வெறும் கீரையை மஞ்சளோடு அரைச்சி தொண்டை மேலே வந்து, அதுக்கு இப்போ அந்த மாதிரி நோய்கள்லாம் இல்லை. அது தொண்டை வீக்கம், அதுக்கு பேர் புட்டாலமன்மோ சொல்லுவாங்க, அந்த முகத்தெல்லாம் போட்டு விடுவாங்க அந்த காலத்தில். இப்போ அதெல்லாம் இல்லையா, அந்த நோய்கள் இல்லை, அதனால் அது வர வேண்டாம். வந்ததுனால இந்த முருங்கைக்கீரை மாதிரி ஒரு அற்புதமான மருந்து கிடையாது. நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கிறதுக்காக வளர்க்க வேண்டிய தெரு ஓரங்களில் வளர்க்க வேண்டிய மூலிகைகளில் செம்முருங்கை என்கிற இனம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நாட்டு முருங்கையும் அப்படி தான் இருக்குது. செம்முருங்கை கிளை வேணும்னு சொல்லி சொன்னால் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அந்த வேறு சைட்டை தட்டி பார்த்தீங்கன்னா சிகப்பாக வடிகிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்களே ஒரு சின்ன களையை வெட்டி நட்டு வச்சு மேலே சாணத்தை வைங்க. சாணம் வைக்கிறது எதுக்குன்னா, தேவையில்லாத புழுக்கள் உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக ப்ரெசர்வேட்டிவ் சாதனம், பாதுகாப்பு சாதனம் சாணம் வைக்கும், கிளை பிடிக்கும், மரம் வளரும், பயனடையலாம், பயன்படுத்தலாம். அது ரெடியாக இருக்குது, நம்மளுக்கு உதவும். நம்ம தான் அதை மறந்துட்டு சுற்றின்னு இருக்கோம். பயன்படுத்துவோமா? கண்டிப்பாக. தேர்க்கல்ல. நன்றி, வணக்கம்.